அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஹெலிபேட் தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பிரதமரை நேரில் வரவேற்றனர். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் உற்சாக வரவேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரதமர் மோடிக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து வரவேற்றார். தமிழகத்தை கருணாநிதியின் குடும்பம் சுரண்டி கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் 4 ஆண்டுகளில் செய்த ஒரே சாதனை ஊழல் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். வரும் சட்டமன்ற தேர்தல்தான் திமுகவுக்கு கடைசி தேர்தல் என்றும் குடும்ப ஆட்சிக்கும் ஊழல் ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். தமிழகத்தை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று, ஊழல் ஊழல் ஊழல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை இருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிகமான ரயில்வே பாலங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள், மெட்ரோ திட்டங்களை கொடுத்தது மத்திய அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் மத்திய அரசின் துணையோடு கொண்டுவரப்பட்ட 14,000 கோடி மதிப்பிலான நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை ஸ்டாலின் அரசு முடக்கி இருப்பதாக குற்றச்சாட்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் மத்தியிலே பல திட்டங்களை நாம் பெற்றோம். நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள், கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவுகளிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம். அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு. அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள், தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, சென்னை மாநகரத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற காரணத்தினாலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லவா? அதற்கு மேலாக காவிரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரி நதியின் வழியாக கடலிலே போய் கலக்கின்றது. அப்படி அந்த நதி நீர் மாசுபடாமல் இருப்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்து, முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தேன். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் சுமார் 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை. கொடுத்த உடனே அவர் பார்த்தார், அற்புதமான திட்டம், இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மேதக குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து கடந்த 2024 ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அனுமதியை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். விடியாத திமுக அரசு மத்திய அரசை குறை சொல்லி லஞ்ச லாவண்யத்தில் மட்டுமே மூழ்கி இருப்பதாகவும் புரட்சி தமிழர் சாடல். ஒரே ஆண்டில் நாம் வைத்த கோரிக்கை 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுக்கப்பட்டது.
இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசுக்கு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக வழங்கினார். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்தியிலே குறை சொல்லி இன்றைக்கு லஞ்ச லாவணியத்திலே இந்த அரசு திளைத்துக் கொண்டிருக்கின்றதை. கொரோனா காலத்தில் வல்லரசு நாடுகளில் கூட மக்களை காப்பாற்ற முடியவில்லை. அன்றைய சூழலில் மக்களின் உயிரை காப்பாற்ற உரிய நடவடிக்கைகளை எடுத்தவர் பாரத பிரதமர். இந்திய மக்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் உரிய மருத்துவ உதவிகளை செய்த மனித நேயமிக்க தலைவர் பிரதமர் மோடி என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். கொரோனா காலம், இன்னைக்கு இந்த கொரோனா காலத்திலே அந்த வைரஸ் நோயால் இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட மக்களை காப்பாற்ற முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையினால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பிழைத்தார்கள். இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு விலையில்லா மருந்துகளை கொடுத்து காப்பாற்றிய மனித நேயம் படைத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற பேரறிஞர் அண்ணாவின் வரிகளை மேற்கோள் காட்டி பேசிய அதிமுக பொதுச் செயலாளர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பை பை ஸ்டாலின் என புரட்சி தமிழர் சொல்ல சொல்ல அதிர்ந்தது மதுராந்தகம் பொதுக்கூட்டம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அண்ணாவின் கொள்கையை உறக்க கூறி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மற்றும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து தந்த அமைதி, வளம், வளர்ச்சி என்பதை நாங்கள் தாரக மந்திரமாக என்று கூறி எங்கள் பயணத்தில் உறுதியாக எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். வாக்குறுதிகளை அள்ளித் தெளித்து தமிழக மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது திமுக அரசு என்று பாரத பிரதமர் விமர்சனம். கரப்ஷன், மாஃபியா, ஊழல் ஆகியவற்றை ஆதரிக்கும் திமுக அரசை மக்கள் தூக்கி எறிய தயாராகி விட்டதாகவும் பேச்சு. डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं. सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार. तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है. திமுக அரசு ஒரே ஒரு குடும்பத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என பாரத பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தமிழகத்தில் ஊழல் மலிந்திருப்பதையும் ஊழல் பணம் யாருக்கு செல்கிறது என்பதும் இங்கிருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும் எனவும் பேச்சு. करप्शन रूट, एब्यूज विमेन रूट, एब्यूज अवर कल्चर रूट. और यही कारण है कि आज डीएमके में वही लोग आगे बढ़ रहे हैं जिनको इस प्रकार के काम आते हैं. इसका नुकसान पूरे तमिलनाडु को हो रहा है. மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தபோது தமிழகத்திற்கு குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டதாகவும் ஏழைகளுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்களில் மோசடி நடந்ததாகவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மத்தியில் பாஜக அரசு அமைந்த பிறகு கடந்த 11 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி அளிக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம். बीते 11 इयर्स में तमिलनाडु के लोगों के वेलफेयर के लिए सेंटर से करोड़ों रुपयों की मदद मिली है. वरना कांग्रेस डीएमके एक गठबंधन के राज में तो गरीब, एससी, एसटी, ओबीसी के
वेलफेयर के नाम पर सिर्फ घोटाले ही होते थे। தமிழக இளைஞர்களை போதைப் பொருள் குற்றவாளி கும்பலிடம் ஒப்படைத்து விட்டது திமுக அரசு என பாரத பிரதமர் மோடி கடும் விமர்சனம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் போதைப் பொருளை ஒழிக்கும் என பிரதமர் திட்டவட்டம். लेकिन यहां जो डीएमके सरकार है उसने हमारे यूथ को ड्रग्स और ड्रग्स माफिया के हवाले कर दिया है। यहां माताएं अपने बच्चों को लेकर बहुत चिंतित है। मां बाप अपनी आंखों के सामने अपने बच्चों को बर्बाद होते देख रहे हैं। ड्रग्स माफिया स्कूल और कॉलेजों को टारगेट कर रहे हैं। ஜல்லிக்கட்டு தடை செய்ய காரணமாக இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழர்களை அவமானப்படுத்தும் திமுக தமிழ் கலாச்சாரத்தின் எதிரி என காட்டம். कांग्रेस और डीएमके वालों ने जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था। ये एनडीए की सरकार है जिसने जलीकट्टू के लिए लीगल रास्ते निकालकर यहां की विरासत का सम्मान किया। तमिलनाडु का हर नौजवान अपनी परंपरा को सेलिब्रेट कर सके। एनडीए सरकार हर तरह से आपके साथ है। குற்றங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கடும் ஒழுங்குடன் ஆட்சி நடத்தியவர் புரட்சி தலைவி அம்மா என பிரதமர் நரேந்திர மோடி புகழார். திமுக ஆட்சியின் குறைகளை சாடியதுடன் புரட்சி தலைவியின் பாதையில் திரும்ப வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பாரத பிரதமரும் புரட்சி தமிழரும் எளிய குடும்பங்களில் பிறந்து உழைத்து உயர்ந்த இடத்தை அடைந்துள்ளனர். மதுராந்தகத்தில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெருமிதம். சாமானிய மக்களிடையே இருந்து மாபெரும் தலைவர்களாக உருவாக இரண்டு பெரும் தலைவர்கள் வீட்டிற்கக்கூடிய மேடை. சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பால், அர்ப்பணிப்பால், முயற்சியால் இந்திய திருநாட்டின் பிரதமராக உயர்ந்த நம்முடைய பாரத பிரதமரும் எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்து உழைப்பால், விசுவாசத்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை அடைந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு ஒன்றாக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ஜிஎஸ்டி 2.0 மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியது உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெருமிதம். தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்த புரட்சி தமிழர் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் எனவும் திட்டவட்டம். ஜிஎஸ்டி 2.0 5% மற்றும் 8% எளிமைப்படுத்தியது. அதே போல இன்னும் நிறைய அனைவருக்கும் வீடு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 120 நாள் உயர்த்தியது என்று பல்வேறு திட்டங்கள். அதே போல எடப்பாடியார் அவர்கள் கேட்டுக்கொண்டு இணங்க 11 மருத்துவக் கல்லூரி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று அற்புதமான திட்டங்கள் எல்லாம் தந்தது பாரத பிரதமர் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் பாடுபடுவோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேச்சு. தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். மதுராந்தகத்தில் கூடிய மாற்றத்திற்கான கூட்டத்தால் சட்டமன்றத்தில் பெரும் பதற்றமே ஏற்பட்டிருப்பதாகவும் திமுக அச்சத்தில் இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு மக்கள் நலனில் அக்கறை காட்டாத ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்துவோம் எனவும் சூளுரை. பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு. இங்கே கூட்டம்
சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம். சென்னை சட்டமன்றத்திலே பெரிய பதட்டம். இங்கே கூடுகிற கூட்டம் அவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான கூட்டம். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதான நோக்கம். மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை. 4.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழகத்தின் கடன் தொகையை 4.5 ஆண்டுகளில் 9.5 லட்சம் கோடியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை. திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எப்போது என்ன நடக்கும் என்ற அச்சத்திலேயே வாழ்கின்றனர் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை முடித்துவிட்டு 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் 4.5 லட்சம் கோடி கடன். ஆனா வெறும் 4.5 வருஷத்துல அதை இரட்டிப்பாக்கி இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி கடனாக மாற்றி இருக்கக்கூடிய சாதனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. திமுக ஆட்சியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் ஆண்டுக்கு 8% முதல் 12% வரை உயர்ந்துள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம் என கூறி திமுக ஏமாற்றிய நிலையில் வாக்குறுதியை அளிக்காத பிரதமர் மோடி 100 நாள் திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி உள்ளதாகவும் பெருமிதம். குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் மட்டுமே ஆண்டுக்கு சராசரியாக ஆண்டுக்கு 8 விழுக்காடிலிருந்து 12 விழுக்காடு 2021 24 வரை வேறு வேறு காலகட்டத்தில் உயர்ந்திருக்கிறது. எங்கேயும் கூட யாருக்கும் பாதுகாப்பில்லை, யாருக்கும் பாதுகாப்பில்லை. 2021 ஆட்சிக்கு வந்த பொழுது நாங்க ஆட்சி கட்டல் அமர்ந்தோம்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 150 நாட்களாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எந்த வாக்குறுதியும் கொடுக்காத நம்முடைய பிரதமர் அவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம சொல்லணுங்க மக்களுக்கு. ஏன்னா இன்னும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக அரசு என்றாலே ஊழல் அரசு, கொடுங்கோல் அரசு, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி காட்டம். ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ் என குறிப்பிட்டு ஸ்டாலின் அரசு 0 அரசு என அன்புமணி கடும் விமர்சனம். திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு, கொடுங்கோல் அரசு, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு 0 ஆட்சி. ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 8% முதலீடுகள் மட்டுமே ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டாலின் அரசு பொய் சொல்லி வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் போதை மாடல் திமுகவை தாய்மார்கள் மன்னிக்கவே கூடாது எனவும் காட்டம். உண்மையான தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் வெறும் 1 லட்சம் கோடி தான். இன்னும் சொல்ல போனா 8.8% தான். MOUல 8.8% தான் முதலீடு நடந்திருக்கு. ஆனா இவங்க 12.5 லட்சம் கோடின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இறுதியாக நான் ஒன்னு சொல்றேன். 43,000 கிராமத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மட்டும் இல்ல, காக்கேன், ஹெராயின், LSD, மித்தைலாம்ஃபெட்டமின், ஃபென்டனைன் போன்ற போதைப் பொருட்கள் இளைஞர்களை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், தமிழக மக்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பெண்களே, திமுகவை மன்னிக்காதீர்கள். இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வருகால சந்ததியர்கள், இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 13% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருப்பது வெட்கக்கேடானது என பாமக தலைவர் அன்புமணி விளாசன். பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றிய ஃபெயிலியர் அரசை விரட்டுவோம் என சூளுரை. வாயை திறந்தாலே பொய். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறீர்கள். எண்ணிக்கையில் பார்த்தால், விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் 13 விழுக்காடு. DMK has fulfilled only 13% of his electoral promises. வெட்கக்கேடு.
ஒரு தேர்வு இருந்தால் அது 100 மார்க்னா ஜஸ்ட் பாஸ் 35 மார்க். ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது? 13 மார்க். ஃபெயிலான கட்சி திமுக. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது. அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையை முழு மனதோடு ஏற்றிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிகழ்ச்சி. 2021 தள்ளிப்போன அம்மாவின் ஆட்சியை 2026 மீண்டும் அமைத்திட தமிழகம் முழுவதும் அயராது உழைப்போம் எனவும் திட்டவட்டம். தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும், எங்களின் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு மக்களை வாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுமனதோடு இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகமே கொலை நாடாக, கொள்ளை நாடாக மாறி போதைப்பொருள் சந்தையாக இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேதனை. ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பும் போராடும் நிலையில் மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் நடப்பதாக காட்டும். இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கொலை நாடாக, கொள்ளை நாடாக மாறி கிடக்கிறது. பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதை மருந்து பழக்கம், போதை மருந்துக்கு ஒரு ஹப்பாகவே தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்பது வேதனைக்கு உரியது. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும், அவர்கள் விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலையில இந்த மக்கள் விரோத ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் மக்கள் எல்லோரும் வருத்தத்தில் இருக்கும் நேரத்தில் ஸ்டாலின் தனது மகனை முதல்வராக துடித்துக் கொண்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் சாடல். குடும்ப ஆட்சியை வீழ்த்தி புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என சூளுரை. இங்கே மக்கள் எல்லாம் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை, அந்த குடும்ப ஆட்சியை உறுதியாக நாம் முறியடிப்போம். தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை, அம்மா அவர்களின் ஆட்சியை உறுதியாக உருவாக்குவோம் என்று கூறி மக்கள் விரோத திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் மக்களாட்சி மலர வேண்டும். மதுராந்தகத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பேச்சு. அதிமுகவுக்கு கூட்டணி இல்லை, யாரும் இல்லை என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த ஆளும் கட்சிக்கு நேற்றில் இருந்து வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. தேரமாட்டார்கள், தேரக்கூடாது என்று பல்வேறு வேலைகளை செய்த ஆளும் கட்சி எப்படி இவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்று திகைத்து நிற்கிறது என புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேச்சு. கூட்டணி இல்லை, யாரும் இல்லை, திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று கொக்கரித்து கொண்டிருந்த அந்த கூட்டணி கட்சியினர் நேற்றையிலிருந்து அவர்களுக்கு வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது. நேற்றிலிருந்து அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது.
சேர மாட்டார்கள் என்று அவர்கள் சேரக்கூடாது என்பதற்காகவே நாம் பல்வேறு வேலைகளை செய்தோமே. எப்படி இவர்கள் இன்று ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று ஆளும் கட்சி திகைத்து இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் எந்த சின்னத்தை ஒதுக்குகிறார்களோ அதை வெற்றி பெறச் செய்ய பாடுபட வேண்டும். தமிழகத்தின் முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை ஆக்குவோம் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் சூளுரை. இன்றிலிருந்து பயணத்தை தொடங்கி கூட்டணிகளை எந்தெந்த சின்னங்கள் நமக்காக ஏற்படுத்தி இருக்கின்றீர்களோ அதே இரவும் பகலுமாக நாம் நினைத்து உழைப்பே உயர்வு, நாமே வெற்றி பெறுவோம், அரியணைகளையே நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சரை ஆக்குவோம் என்பதை சூறுரைத்து அனைவரும் பாடுபட வேண்டும். வெற்றி நிச்சயம், ஆட்சி நிச்சயம். தமிழகத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்தது என புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் புகழார். தாலிக்கு தங்கம் வேண்டுமா, மடிக்கணினி திட்டம் வேண்டுமா, அவற்றையெல்லாம் கொடுக்க புரட்சி தலைவரால் தான் முடியும் என பேச்சு. திமுக ஆட்சியில் வீட்டு வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட வரி சுமை மக்களின் குரல் விலையை நெரிக்கிறது. திமுக ஆட்சி சமூக விரோத ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான, எளிய மக்களுக்கு எதிரான ஆட்சி என பாட்டாளி மக்கள் கட்சியின் வடிவேல் ராவணன் ஆவேசம். மதுராந்தகத்தில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் கைகுலுக்கிக் கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக தலைமையிலான கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெற்று வருவதால் தோல்வி பயத்தின் உச்சத்திற்கே சென்ற திமுக. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்ததும் மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியிலிருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் தற்போது வலிமையான கூட்டணி என்றால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அதிமுக கூட்டணி அமைக்க தடுமாறுவதாக 2 மாதங்களுக்கு முன் ஸ்டாலின் பேச்சுக்கு புரட்சி தமிழர் பதிலடி. 2 மாதத்திற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசினார். அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறிக்கொண்டிருக்கிறது சொன்னார். முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன. இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன. இப்பொழுது தமிழகத்திலே வலிமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்கள் திமுக ஆட்சியை வெறுத்து விட்டதாகவும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என தமிழகத்தை போராட்ட பூமியாகவும் கலவர பூமியாகவும் திமுக ஆட்சி மாற்றியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள், பெண்கள், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க. மக்களோட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் போராட்டம் நடக்காத நாளே இல்லை. எல்லா தொலைக்காட்சியும் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அதே போல செவிலியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அதே போல டாக்டர்கள் போராட்டம், பகுதியாசிகள் போராட்டம். இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக, ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கப்படுகிறது.
திமுகவை படுமோசமாக விமர்சித்த வைகோவுடன் ஸ்டாலின் கூட்டணி வைத்துள்ளதாகவும் மிசா சட்டத்தில் கைது செய்த காங்கிரசுடன் திமுகவினர் கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். ஊழல் ஆட்சி, வாரிசு அரசியல் என குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காகவே ஒருமித்த கருத்துடன் கூட்டணி இணைந்துள்ளதாக புரட்சி தமிழர் பேட்டி. வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு, எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது திமுக என்ன சொல்லிச்சு? எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களா சிறைக்கு போனோம், படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. ஊழல் ஆட்சி, வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறதாக ஒன்றாக இணைந்திருப்போம், வெற்றி பெறுவோம். திமுக ஆட்சியின் முடிவுக்கு மதுராந்தகம் மாநாடு தொடக்கமாக அமைந்துள்ளது. இன்னும் 2 மாதத்தில் தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம். இன்னும் 2 மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும். அண்ணா திமுக தலைமையில் ஆட்சியில் வரும். திமுக தனது தேர்தல் அறிக்கையில் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு முடிவு கட்டாமல் விடமாட்டோம் என மதுராந்தகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். 21 தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க. தேர்தல் அறிக்கையில 95% நிறைவேற்றல. ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாத்திட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து பங்கேற்றதில் பெருமகிழ்ச்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் பல்வேறு அமைப்பை சார்ந்த தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. அடிமேல் அடி வைத்தால் அம்மி கூட நகரும் என்பார்கள். ஆனால் 4.5 ஆண்டுகளாக ஒரு அடி கூட நகராத ஓடாத ஓட்டை எஞ்சின் ஆட்சியை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் கடும் தாக்கு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் எங்கள் கூட்டணியை பற்றி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என புரட்சி தமிழர் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆட்சி, 39 எம்பிக்கள் என எல்லாவற்றையும் கொடுத்த தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஏமாற்றிய ஃப்ராட் மாடல் திமுக ஆட்சி. ஃப்ராட் மாடல் திமுக ஆட்சியை கண்ட பிறகு நீங்கள் எத்தனை தகுடுதத்தங்கள் போட்டாலும் இனி தமிழ்நாடு ஏமாறாது என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே கஞ்சா பதுக்கி விற்பனை செய்த 6 பேர் 75,000 ரூபாய் ரொக்க பணத்துடன் சிக்கினர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகத்தை சீரழிக்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள நாச்சனம்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்ட நிலையில் ஒருவர் தப்பி ஓட்டம். பிடிபட்டவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் போக்குவரத்து மிகுதியான சாலையில் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர். திமுக ஆட்சியில் போக்குவரத்து, காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சாலைகளில் இதுபோன்ற ஆபத்து நிறைந்த பைக் சாகசங்கள் தொடர்வதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஆயில் சுத்திகரிக்கும் தொழில் செய்யும் நபரின் அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிய நபர்கள் தாங்கள் திமுக அமைச்சர்களுடன் தொடர்பு உள்ளதாக கூறி மிரட்டி கொடுத்த பணத்தை விட அதிகமாக கேட்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட நபர் வேதனை. அவங்களுக்கு பேக்ரவுண்டு டிஎம்கேல ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எல்லாருமே பழக்கம். கே நேரு, செல்வி அக்கா,
துரைமுருகன், கலாநிதி மாறன் எல்லாரும் கூடயும் நெருங்கி பழக்கிறவங்க தான், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. அதை சொல்லி தான் எங்கிட்ட அப்பப்போ மிரட்டுவாங்க. நான் என்ன வேணால் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும், நீங்களாம் போனால் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு அப்பப்போ மிரட்டுவாங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி தங்க செயினை திருடி சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் அட்டூழியம். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினர் செயல் இழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் புதிய விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவியேற்பு நிகழ்வின் போது SC/ST பிரிவு மாநில தலைவர் வாக்குவாதம். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவியேற்பின் போது பட்டியல் இன மக்களை புறக்கணிப்பதாக கூறி கட்சி நிர்வாகியே வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி கூட்டத்தில் மன்ற தலைவர் பரிமளா தூண்டுதலின் பேரில் செய்தியாளர்களை தரக்குறைவாக பேசி வெளியே அனுப்பிய திமுக கவுன்சிலர். திமுகவினரின் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என அஞ்சியே செய்தியாளர்களை திமுகவினர் வெளியேற்றியதாக குற்றச்சாட்டு. பிரஸ்காரங்க ஏன் வரக்கூடாது? பிரஸ்காரங்க ஏன் வரக்கூடாது? பிரஸ்காரங்க ஏன் வரக்கூடாது? பிரஸ்காரங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிரஸ்காரங்க ஏன் வரக்கூடாது? பிரஸ்காரங்க ஏன் வரக்கூடாது சொல்லுங்க. பிரஸ்காரங்க ஏன் வரக்கூடாது சொல்லுங்க. சார் உங்ககிட்ட பேசலாம் சார், உங்ககிட்ட பேசலாம் நாங்க. உங்களுக்கு நடப்பாண்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பு கொள்முதலில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக உணவுப் பொருள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனர் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் எனவும் அறிவிப்பு. உதாரணத்திற்கு ஒரு கரும்பு 50 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசு நிர்ணயித்திருந்தால் இவர்கள் ஊழல் செய்து 40 ரூபாய் 35 ரூபாய் ஆங்காங்கே ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் புரோக்கர்கள் வைத்து இடைத்தரகர்கள் வைத்து கொள்முதல் செய்து அந்த கமிஷனை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இது விசாரணையில் தெரிய வரும். இது சம்பந்தமாக அமலாக்கத்துறைக்கு புகார் செய்திருக்கிறோம். கவர்னருக்கும் புகார் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நிதி இல்லை, அரசு இயக்கினால் போக்குவரத்து துறை நஷ்டம் ஏற்படுவதாகவும் சென்னை மாநகரில் தனியார் நிறுவனம் பேருந்துகள் இயக்குவது லாபகரமானதாக இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் கூறிய கருத்தால் சர்ச்சை. திமுக அரசின் செயலற்ற திறனை அமைச்சர் சிவசங்கரின் பேச்சு அம்பலப்படுத்தியதாக பேரவையில் முணுமுணுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள். காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் தங்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கவில்லை என்றால் வரும் 9ஆம் தேதி முதல் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஊராட்சி செயலாளர்கள் அறிவிப்பு. விடியாத திமுக அரசின் வாக்குறுதியை நம்பி போராட்டத்தை கைவிட்ட நிலையில் இதுவரையில் அரசாணை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவதாக ஊராட்சி செயலாளர்கள் குற்றச்சாட்டு. திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியான சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 29வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். அரசாணையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் எச்சரிக்கை. தற்காலிக ஆசிரியர்களை நீக்கிவிட்டு தகுதி பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் மறு தேர்வு நடத்த வேண்டாம் என்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பேட்டி. தேர்ச்சி பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மொத்த காலி பணியிடங்களை கொடுத்து பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை. மீதி 4000 காலிப்பணிகள் இருக்குது. அது வந்து 50,000 பேர் குவாலிஃபைடு ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த குவாலிஃபைடு ஆசிரியர்கள் வந்து மார்க் அடிப்படையில் மீதி காலிப்பணிகளில் வந்து 4000 காலிப்பணிகளை நிரப்புமாறு இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சட்டத்திற்கு புறம்பாக தனிநபர் பயன்படுத்தி வரும் நிலையில் நிலம் மீட்கப்படாததை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். திமுக ஆட்சியில் எந்த குற்றத்திற்கும் லஞ்சம் அளித்து தப்பிவிடலாம் என்ற எண்ணத்தில் சர்வசாதாரணமாக நடைபெறும் சட்டவிரோத செயல்கள். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோர். விடியாத திமுக அரசு மூலை முடுக்கெல்லாம் மதுக்கடைகளை திறந்து வைப்பது மட்டும் இல்லாமல் கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்காததால் தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து அராஜகம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் விடியா திமுகவின் சுகாதாரத்துறை தோல்வியை தழுவியுள்ள நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தலை தூக்கும் சிக்கன்குனியா பாதிப்பு. கடந்த 5 ஆண்டுகளாக சுகாதாரத்திற்கான நிதி எங்கே சென்றது என்ற கேள்விக்கு பதில் இல்லாத நிலையில் சாக்கடைகளில் கொசு வலைகளை பொருத்திய திமுக மாநகராட்சி நிர்வாகத்தால் மக்கள் அதிர்ச்சி. கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டம். விடியாத திமுக அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு தொடர்ந்து விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடுவதற்கு கடும் கண்டனம். தமிழ்நாடு அரசு சமீப காலமாக விவசாயிகளுக்காக பொதுநல நோக்கில் போராடுகின்ற விவசாய சங்க தலைவர்களை தொடர்ச்சியாக பொய் வழக்கிலே கைது செய்கிறது. அதனை கண்டித்து கும்பகோணம் சாராட்சியர் நடத்துகின்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் உழவர்கள் நாங்கள் கருப்பு துணியை கண்ணிலே கட்டி எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம்.